டே சின்சனு, இன்னும் 5 நிமிஷத்துல எப்படியும் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போய் ஏதாவது கேமை போட்டு விளையாடலாம். புதுசா ஏதாவது கேமை பார்த்தனா சொல்டா. பிராங்க்லின், புதுசா ஒரு கேம் பார்த்தேன்ப்பா. கிளைம் அண்ட் ஸ்லைட் அப்படின்ற ஒரு கேம் தான்ப்பா. நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லாம் பார்த்திருக்கோம்ல, நம்ம தண்ணி இடத்துல சறுக்கி விளையாடுவோம்ல. முதல்ல படிக்கட்டுல ஏறி மேல போயிடணும், அங்க இருந்து எதையாவது ஒண்ண வச்சு நம்ம சறுக்கணும். அந்த மாதிரி கேம் தான்ப்பா. நம்ம முதல்ல சாதாரணமா சறுக்குவோம். சாதாரணமா சறுக்கும் போது காசு கம்மியா தான் கிடைக்கும். போக போக ஒவ்வொரு பொருளை யூஸ் பண்ணி நம்ம சறுக்கலாம். அதாவது பலூன் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சறுக்கலாம். வாத்து பொம்மை இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி சறுக்கலாம். இந்த மாதிரி விதவிதமா நம்ம சறுக்கலாம்ப்பா. நீ சொல்றதை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. அந்த மாதிரி சறுக்கிறதுக்கு எத்தனை பொருள் இருக்கும்? மொத்தம் ஒரு 10 பொருள் இருக்குமா? பிராங்க்லின், 10 பொருள்லாம் இல்லப்பா. அதை தாண்டி நிறைய பொருள் இருக்குப்பா. ஆனா அந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்க முடியும். காசு சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நம்ம சறுக்க சறுக்க கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசெல்லாம் சேர்த்து சேர்த்து அந்த பொருளை வாங்கணும்ப்பா. சின்சனே, கண்டிப்பா நம்ம விளையாடுறோம், நிறைய பொருளை வாங்குறோம். ஓகே தானே? ஓகே தான்ப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். நம்ம படிக்கட்டுல ஏறி மேல இருந்து சறுக்குவோம் பாத்தீங்களா? பார்க்ல எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சறுக்குறது தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்க படிக்கட்டு இருக்கா? இந்த படிக்கட்டுல நான் ஏறணும் மக்களே. பாருங்க, படிக்கட்டு இருக்கு பாருங்க. படிக்கட்டுல ஏறிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஏறுறேன்னா ஏறி ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து அப்படியே நான் சறுக்கிட்டு வருவேன் மக்களே. தண்ணி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த தண்ணியில நான் சறுக்கிட்டு வருவேன். இருங்க, நம்மளுக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கு. இப்போதைக்கு ஸ்டாமினா நல்லா இருக்கு. 40% ஸ்டாமினா இருக்கு. நிறைய ஸ்டாமினா இருக்கு. ஒன்ஸ் நம்ம டயர்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைட் பண்ணிடணும். இருங்க, இப்ப நான் சறுக்கிறேன் பாருங்க. மக்களே, எது பாருங்களா? செம்மங்க. எப்பா, எவ்வளவு காயின் கிடைச்சிருக்கு எனக்கு? 39 காயின் கிடைச்சிருக்குங்க. இப்ப போக போக நான் ஏதாவது வாங்கினா இன்னும் ஸ்பீடா காசு கிடைக்குங்க. முதல்ல நூபுக்கு ஒண்ணு தந்திருக்காங்க. அது வெறும் 15 காயின் தான் மக்களே. அதை வாங்கிடலாம் மக்களே. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் இப்ப வாங்க முடியாது. ஜெட் ஸ்கீன்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்க முடியாது இப்போதைக்கு. சாதாவா நம்ம குயின்ஸ்லாண்ட் எல்லாம் போனா தருவாங்கல்ல, அந்த இது வச்சிருக்க மக்களே. இருங்க, இப்ப ஸ்டாமினா இன்னும் ஸ்டாமினா நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு போவோம், ஹைட்டுக்கு போய் சறுக்குவோம். இப்போதைக்கு நான் எவ்வளவு கிலோமீட்டர் போறேன்றதை உங்களுக்கு சொல்றேன், சரியா? இப்போதைக்கு 1 கிலோமீட்டர் கூட நான் போலையா? ஆமாங்க, மீட்டர் கணக்குல தாங்க போயிட்டு இருக்கேன். 184 மீட்டர் தாங்க வந்திருக்கேன். இப்பயே நான் டயர்ட் ஆயிட்டேன் மக்களே. இதுக்கு மேலே என்னால போக முடியாது, நான் சறுக்கிடுவேன். பாத்தீங்களா, போன வாட்டி வெறுதா சறுக்குனா, இந்த வாட்டி இந்த டியூபை யூஸ் பண்ணி சறுக்கிட்டு இருக்கேன் மக்களே. இப்ப 83 காயின் இருக்கு. சரி, இவர்கிட்ட அடுத்தது என்ன விலைன்னு விசாரிப்போம். இது என்ன விலை? இது 100 காயின். அங்க 100 காயின் கூட என்கிட்ட இல்லையே. சரி, ஒரு வாட்டி சறுக்குனா எனக்கு கிடைச்சிடும் மக்களே. இன்னும் ஒரே ஒரு வாட்டி சறுக்குனா எனக்கு கிடைச்சிடும். இருங்க, ஏறிட்டு இருக்க மக்களே. பாருங்க, ஏறிட்டு இருக்க பாருங்க. இந்த ஸ்டாமினா முடிகிற வரைக்கும் நம்ம ஏறலாம். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் ஏற முடியாத மக்களே, சறுக்கிதான் ஆகணும். ஓகேவா? ஓகே, இங்க இருந்து குதிச்சா எவ்வளவு காசு கிடைக்கும் தெரியுமா? $40 கிடைக்குமா மக்களே? இங்க இருந்து நான் சறுக்கணும்னா, இப்ப சறுக்கணும்னா எனக்கு $40 கிடைக்கும். எனக்கு $20 போதுமே. ஏன்னா அடுத்து அந்த இதை வாங்கணும். அந்த ஜெட் ஸ்கீன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை வாங்கணும். எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடுறான்ல, அவன் வச்சிருக்கிறத நான் வாங்க போறேன்னு நினைக்கிறேன். இருங்க, இதானே வாங்கிடலாமா? இதுதாங்க, வாங்கிட்டேங்க. இப்ப பாருங்க மக்களே. என்னங்க, அவன் வச்சிருந்தது அழகா இருந்ததுங்க. நான் வச்சிருக்கிறது நல்லாவே இல்லை. சரி, போக போக தான் அவன் வச்சிருக்கிறத நம்ம வாங்க முடியும் போல மக்களே. இதுல சறுக்குனா இன்னும் காசு நிறைய கிடைக்கும். இருங்க, இப்ப மேல போயிட்டு இருக்கேன். இதுல சறுக்குனா இன்னும் நிறைய காசு கிடைக்கும் பாருங்க. ஸ்டாமினா 45% இருக்கு, 40% இருக்கு, 30% இருக்கு. அந்த ஸ்டாமினா 0 வந்துருச்சுன்னா அவங்களே என்ன பிடிச்சி சறுக்க விட்டுருவாங்க மக்களே. அதுக்கு மேல நான் சறுக்க முடியாது. சரி, இப்ப நானே சறுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க என்ன சறுக்க விட்டுருவாங்க. பாத்தீங்க, செம்மையா இருக்குங்க இது. எப்பா, $127 கிடைச்சிருக்கு. அடுத்தது வாங்குறதுக்கு எவ்வளவு காசு தேவைன்னு இப்பயே நம்ம கேட்டு வச்சுப்போம். அடுத்து ஒரு டக்கு மூலியமா நம்ம சறுக்கலாமாங்க. அதுக்கு $300 தேவையாம். என்கிட்ட இப்ப $127 தான் இருக்கே. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. திரும்பி ஏறு. எப்போ ஏறுறாங்க. இப்ப நான் சறுக்கனா $30 கிடைக்கும்ன்றாங்க. பாப்போம், ஒரு $100 கிடைக்கிற மாதிரி சறுக்கனா நல்லா இருக்கும். ஓகே, $100 சேரப்போகுது. $100 வா 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 வா. கரெக்டா $100 சேரும் போது நான் சறுக்க போறேங்க. ஐயோ, $100 கூட கிடைக்காது போறியா? கிடைக்கலங்க. சரி, ஸ்லைட் பண்ணிடலாம். ஓகே, $93 கிடைக்க போகுது மக்கள் எனக்கு. இன்னொன்று வாட்டி சறுக்கி ஒரு $80 தேத்திட்டா போதும். இருங்க, இந்த வாட்டி சறுக்கி ஒரு $80 தேத்திடுறேன். அதுக்கப்புறம் அந்த டக்குல வரேன். அந்த பொம்மை சின்னதா இருக்குமே, அந்த பொம்மையில நான் எப்படி சறுக்க முடியும்? பாப்போம், கொஞ்சம் பெரிய பொம்மையா தருவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சறுக்கிடலாம். ஓகேவா? வந்துட்டு இருக்கேன் பாருங்க மாசா. இப்ப நான் சறுக்கினா கூட $80. ஆமாங்க, இப்ப நான் சறுக்கினா போதும் $80 கிடைச்சிருவாங்க. சறுக்கிடலாம். சறுக்கு செம்மையா சறுக்கிட்டு இருக்கேன் மக்களே. செம்மையா சறுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இப்ப போய் $300 இருக்காங்க. அண்ணன் கிட்ட வாங்கிடலாம் டக்கு. அண்ணன், எனக்கு டக்க தாங்க. வாங்கியாச்சு. எஸ் மக்களே, பாருங்க டக்கு. பெரிய டக்கா தாங்க தந்திருக்காங்க. நான் சின்னதா தந்துருவாங்கன்னு நினைச்சேங்க.
தெரியுதா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க மக்களே, என்னை விட 2 மடங்கு 3 மடங்கு பெருசா இருக்கு மக்களே. திரும்பி ஏறி இந்த டக்கு மூலியமா சறுக்கிட்டு வருவோம். ஏங்க அவன் 30 கிலோமீட்டர்ல ஒருத்தன் இருக்கான் பாருங்க அங்க. அந்த டும் டும் சங்கூர் மாதிரி ஒருத்தன் 30 கிலோமீட்டர்ல இருந்து சறுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் 1 கிலோமீட்டரே கிராஸ் பண்ணல மக்களே. பாருங்க இப்பதான் 1/2 கிலோமீட்டர் வந்திருக்கேன். 400 மீட்டர் தாங்க வந்திருக்கேன். அது கூட 1/2 கிலோமீட்டர்னு சொல்ல முடியாது மக்களே. ஓகே ஸ்லைட் பண்ணிடலாமா? இதுல எப்படி சறுக்குறேன் பாருங்க இந்த வாத்து பொம்மையில. எப்பா வாத்து பொம்மையில சறுக்கிறதுக்கு நிறைய காசு கிடைக்குது. சரி அடுத்தது வாங்க என்ன ரேட்ன்றத பாத்துருவோம். அடுத்து ஒரு பாக்ஸ் வாங்கலாமாங்க. அந்த பாக்ஸுக்கு $800 மக்களே. ஒரு 4-5 வாட்டி சறுக்குனாதான் எனக்கு $800 கிடைக்கும். சரியா இருங்க ஏறிடுறேன். ஏறு ஏறு ஏறு. எப்பா எப்படி ஏறுறேன் பார்த்தீங்களா? ஸ்டாமினா முடிகிற வரைக்கும் ஏறலாங்க. ஸ்டாமினா அது பாருங்க. ஸ்டாமினா இப்போ எவ்வளோ இருக்கா? 60% இருக்கு, 50% இருக்கு, 40% இருக்கு, 30% வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஆச்சுன்னா என்ன அவங்களே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளே டீசெண்டாக குதிச்சிடலாம். ஸ்லைட் பண்ணு. செம்மங்க. அது பாருங்க பார்த்தீங்கல்ல சறுக்கிட்டு வரேன்னு. சரி $300 தேரிச்சா? எனக்கு $800 கிட்ட தேவை. இன்னும் நிறைய வாட்டி சறுக்கணும் மக்களே, அப்பதான் எனக்கு காசு கிடைக்கும். ஏறு ஏறு ஏறு. செம்மையா ஏறிட்டு இருக்குன்னா எவ்வளோ டாலர் சேர்ந்துருக்கு? ஸ்டாமினா 50% வந்துருச்சு, 40% வந்துருச்சு, 30% வந்துருச்சு. சரி மக்களே சறுக்கிடலாமா? இப்போ சறுக்குனா கரெக்டாக இருக்கும்ல? சறுக்குடா. செம்மையா வர பாருங்க வாத்துல. ஓ $400 சேர்ந்துட்டேன். இருங்க அது இன்னும் என்ன வேலை சொன்னாங்க மக்களே? $800 சொன்னாரா? என்ன சொன்னார் அந்த அண்ணன்? பாக்ஸ் $800 மக்களே. என்கிட்ட இப்போ $400 இருக்கு. இன்னும் ஒரு 2-3 வாட்டி சறுக்குனா எனக்கு காசு கிடைச்சிடும். சரி ஏறிடலாமா? ஏறு ஏறு ஏறு. எப்படி ஏறிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அவன் பாருங்க ஒரு தவறுங்க. 30 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தன் தெரியல உங்களுக்கு. 35 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு இருக்காங்க. எப்பா எப்படிதான் அவ்வளவு தூரம் போறாங்களோ தெரியலையே. சரி ஐயோ டயர்ட் ஆயிட்டனா? இருங்க சறுக்கிடலாம். $130 கிடைக்குங்க. அவ்வளவுதாங்க. $130. ஆமா அது பாருங்க $130 தான் கிடைச்சிருக்கு. இப்படியே இன்னும் 2 வாட்டி சறுக்குனா கண்டிப்பா எனக்கு காசு கிடைச்சிடும் மக்களே. அந்த 800 வாங்கிடலாம். ஓகே பார்ப்போம். இந்த வாட்டி ஒரு $130 கிடைச்சா எவ்வளோ ஆகுது? 700 கிட்ட வந்துடுவேன். ரைட்டு 700 கிட்ட வந்துட்டானா அடுத்து ஒரே ஒரு வாட்டி சறுக்குனா போதுங்க. ஓகே எப்படியோ அடுத்ததை வாங்கிடலாம். அடுத்து ஒரு பாக்ஸ் வாங்குவேன். அந்த பாக்ஸ்ல இருந்து சறுக்குவோம் போலுங்க. பார்ப்போம். ஒரு பாக்ஸே $800 நியாயங்கள. அதுக்கு இந்த வாத்து பொம்மையே சூப்பரா இருக்கு. இது பாருங்க வாத்து பொம்மையில எவ்வளவு சூப்பரா வரேன் பாருங்க மக்கள். இன்னும் ஒரு வாட்டி சறுக்குனா போதும் எனக்கு $800 கிடைச்சிடும். ஓகேவா? இருங்க சறுக்குறேன் இந்த வாட்டி. ஸ்லைட் டவுன் டு. ஓகே ஏறு 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 ஏறிட்டு இருக்கா மக்களே. சூப்பர். வந்துரு 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 வந்துரு. இப்ப சறுக்குனா கரெக்டா இருக்கும் மக்களே. கோ ஸ்லைடு. ஓகே எப்பா வந்தாச்சா? இப்போ போய் நான் என்ன பண்ணணும்? அந்த அண்ணன் கிட்ட அடுத்த பொருளை வாங்கணும். அடுத்த பொருள் பாக்ஸ். அந்த பாக்ஸை நான் வாங்கிட்டேன். எஸ் பாக்ஸ். என்னங்க பாக்ஸ் இவ்வளோண்டா இருக்கு பாக்ஸ். அதுக்கு அந்த பொம்மையே பரவாயில்லையங்க, பெருசா இருந்ததுங்க. இது எவ்வளோண்டா இருக்கு பாருங்களேன் பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ்ல நான் சறுக்கணுமா? பாக்ஸ்ல சறுக்கும் போது காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மக்களே. நான் 1/2 கிலோமீட்டரே போலன்னு சொன்னல. இப்பதான் 1/2 கிலோமீட்டரை தாண்டி போயிட்டு இருக்கேன் மக்களே. இன்னும் தாண்டல ஆனா தாண்டிடுவேன். இருங்க அதை பாருங்க தாண்டிட்டேங்க. 1/2 கிலோமீட்டரை தாண்டிட்டேங்க. இந்த வாட்டி தான் 600 மீட்டர் கிட்ட நான் போக போறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் 400 மீட்டர் தாங்க போவேன். இந்த வாட்டி 600 மீட்டர் வந்துட்டேன். ஐயோ ஸ்டாமினா சுத்தமா காலி ஆயிடுச்சுங்க. நான் குதிச்சுதான் ஆகணும். சரி குதிச்சிடலாமா? பாக்ஸுக்குள்ள பூந்துட்டு வரேங்க. பரவாயில்லப்பா. பாக்ஸ் பார்க்கும்போது காமெடியா தான் இருக்கு. அடுத்த பொருள் என்ன வேலைன்னு பார்த்துருவாங்க. இப்பயே பார்த்துட்டாதான் சரிக்கு நம்ம சேர்க்க முடியும் மக்களே. அடுத்து எனது போட்டுங்க. போட் காருங்க. போட் காரு இது எவ்வளோ? என்ன வேலை? 1800ங்க. ஐயோ எத்தனை வாட்டி சறுக்குனா தெரியுமா அந்த காசு எனக்கு கிடைக்கும்? நான் ரொம்ப வாட்டி சறுக்கணுங்க. எவ்வளவு வாட்டி சறுக்குறது? ஒரு 10 வாட்டி சறுக்குனாதாங்க எனக்கு அந்த $1800 கிடைக்கும். பாருங்க 10 வாட்டி இல்லைனாலும் ஒரு 6-7 வாட்டியாவது நான் சறுக்கினாதாங்க அவ்வளவு காசு எனக்கு கிடைக்கும். பாருங்க ஏறிட்டு இருக்கேன் பாருங்க. ஏறு 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 ஏறு. 600 மீட்டர் வரைக்கும் ஏறலாம். ஏறு ஏறு ஏறு. எப்ப 600 மீட்டர் கிட்ட வந்துட்டாங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. குதிச்சிடலாமா? ஸ்டாமினா சுத்தமா போயிருச்சுங்க. குதிச்சிடுறேன். எஸ் மக்களே. எப்படி சறுக்கி வரானா? செம்மையா சறுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் பாருங்க. ரைட்டு. இப்ப திரும்பி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி குதிக்க வேண்டியதுதான். ஏறு ஏறு ஏறிட்டு இருக்கேன். 600 மீட்டர் போ. 600 மீட்டர் போனதுக்கு அப்புறம் சறுக்கிட வேண்டியதுதான். இப்ப சறுக்குனாலே எனக்கு $130 கிடைக்குமா? அது ஒரு 250 போகட்டும். 200 கிட்ட வரும். 250 போக முடியாது. சாமி அதுக்குள்ள காலி ஆயிடும். 200 கிடைக்கிற மாதிரி நான் சறுக்கலாங்க.
ஓகே, இப்போ சறுக்குனா கரெக்டாக இருக்கும். 200 வந்துருச்சா? வந்துருச்சு, சறுக்கிடு. ஓகே, செம்மையாக சறுக்குறேண்ணா, செம்மையாக சறுக்குற மக்களை பார்த்துக்கோங்க எப்படி சறுக்குறேன்ட்டு. ஓகே, $600. எப்பா இன்னும் எத்தனை வாட்டி பண்ணால் எனக்கு கிடைக்கும்? ரொம்ப வாட்டி பண்ணுமேங்க இன்னும் நான். ரொம்ப வாட்டி பண்ணாதான் கிடைக்கும். ரைட்டு. ஓகே மக்களே, எப்படி போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? செம்மையாக போயிட்டு இருக்கேண்ணா. ஏறு 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 ஏறு. போய்க்கிட்டே இரு போய்க்கிட்டே இரு போய்க்கிட்டே இரு போய்க்கிட்டே இரு போய்க்கிட்டே இரு போய்க்கிட்டே இரு. போ 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 போ. இப்போ சறுக்குனா $200 கிடைக்கும் மக்களே. பாருங்க, சைடில் ஸ்லைட் டவுன் டு 200 காயின் இப்போ கிடைக்கும். குதிக்கணும்னா குதிச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை குதிச்சிட்டேன்னா 200 காயின், அவங்க சொன்ன மாதிரியே 200 காயின் கிடைச்சிருச்சா? இன்னும் 1000 காயின் எனக்கு தேவையா? 800 காயின் கிடைச்சது. 1000 காயின் எனக்கு கிடைக்கணும்னா 5 வாட்டி இந்த மாதிரி சறுக்கணுங்க நானு. இப்போ நான் 200 சறுக்கணும்ல, அந்த மாதிரி 5 வாட்டி சறுக்கினா எனக்கு அவங்க அடுத்த சொன்ன பொருளை வாங்க முடியும். அதாவது அது என்னன்னா வந்து போட் கார். அது அதாவது போட் மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கார் மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம வாங்க போறோம். எங்க 200 சேரணுமா? 200 சேர போதுங்க. 200 சேர்ந்துருச்சுன்னா சறுக்கிட வேண்டியதுதான். இந்த வாட்டி சறுக்கிட்டேன்னா இன்னும் 4 வாட்டி சறுக்கணுங்க. கொடுங்கல்ல, இந்த வாட்டி சறுக்கிட்டேன்னா இன்னும் 4 வாட்டி நான் சறுக்கணும். ஓகே, இந்த வாட்டி சறுக்கிட்டேன்னா இன்னும் 4 வாட்டி சறுக்கணும் மக்களே. இன்னும் 4 வாட்டி சறுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான காசு கிடைச்சிரும். ஓகே, ஏறு ஏறு. எத்தனை வாட்டி ஏற விடுறீங்கல்ல நம்மள? ஏறு ஏறு ஏறு, சீக்கிரமா ஏறு ஏறு ஏறு. ஏறிட்ட மக்களே, ஏறிட்டு இருக்க மக்களே, ஏறிட்டு இருக்க மக்களே, ஏறிட்டு இருக்கேன். ஏறு 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 ஏறு. அது ஒரு 200 காயின் கிடைக்கிட்டோம் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம சறுக்கிடலாம். சரியா? 200 காயின் 200 காயின் 200 காயின் வா. 200 காயின் வரப்போகுது மக்களே. ஓகே, 200 காயின் வந்துருச்சா? இப்போ சறுக்கிடலாமா? சறுக்கிடு. எப்படி வரும் பாருங்களேன். வந்துட்டேன். இன்னும் இன்னும் எத்தனை வாட்டி பண்ணணும்? 3 வாட்டி பண்ணுமா? சரி, ஏறு. முதல்ல ஏறிட்டு அதுக்கப்புறம் சறுக்கிறத பற்றி யோசிப்போம். $200 கிடைக்கணுமா? அதாங்க, இன்னும் 3 வாட்டி பண்ணாதாங்க என்னால் அந்த போட்டை வாங்க முடியும். நான் அந்த போட்டை மட்டும் உங்களுக்கு வாங்கி காமிச்சிடுறேன். சரியா? இருங்க. 200 வா 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 வா, சீக்கிரம். 200 சறுக்கு. எப்போ 199 சறுக்கிட்டேன் அவசரப்பட்டு. சரி, பரவாயில்ல, நம்ம கிட்ட சில்லறையா ஒரு $30 இருக்குல்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். எங்க இன்னும் 2 வாட்டி சறுக்குனா போதுங்க. 2 வாட்டி சறுக்குனா $1800 கொடுத்து அதை வாங்கிடுவேன். அந்த இங்க பாருங்க, இப்பதான் ஒருத்தன் வாத்தியே வாங்கியிருக்காங்க. நம்ம வாத்தை வாங்கி பாக்ஸையே வாங்கிட்டோம். இப்பதான் அவன் வாத்தியே வாங்கியிருக்கான். புதுசா விளையாடுறதுக்காக வந்திருக்கான் போல மக்களே. ஓகேவா? சரி, $185 வந்துட்டேன்னா அவ்வளோதாங்க. $200 சறுக்கிடலாமா? சறுக்கிரு சறுக்கிரு சறுக்கிரு. சறுக்கிட்டேன். எஸ் எஸ் எஸ். செம்மையா சறுக்குறேன் மக்களே. சூப்பர் மக்களே. இந்த வாட்டி போனோன்னா எனக்கு கண்டிப்பா காசு கிடைச்சிருவாங்க. இந்த வாட்டி போனோன்னா எனக்கு காசு கண்டிப்பா கிடைச்சிடும். இந்த வாட்டி $200 பார்ப்போம். $200 கண்டிப்பா கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஏறு 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 ஏறு. செம்ம வேகமா ஏறு. ஏறு 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 ஏறு. ஓகேங்க, $200 கண்டிப்பா கிடைச்சிரும். அதாவது இப்போ $1800 கிடைச்சிரும்ல. நான் அந்த போட்டை உங்களுக்கு வாங்கி காமிச்சிடுறேன் மக்களே. போட்டில் ஒரு வாட்டி ஏறி சறுக்கி பார்ப்போம். என்ன கஷ்டப்பட்டு வாங்குறதே அதுக்கு தானே, சறுக்கி பார்த்துடலாம். ஓகே, இப்போ கரெக்டாக என்கிட்ட $1800 இருக்கு. இந்த அண்ணன் கிட்ட வந்துடலாம். நேராக இந்த அண்ணன் கிட்ட வந்து, அண்ணன் அந்த போட்டை எனக்கு தாங்க அண்ணே, வாங்கிடலாம். 1800 சொன்னா வாங்கிட்டேன்னா சொன்ன மாதிரியே. மக்களே பாருங்க, இதுதான் அந்த போட் காரு. செம்மையா இருக்குல்ல? இருங்க, இதுல வந்து சறுக்குனா எவ்வளவு பாயிண்ட் கிடைக்குது, எவ்வளவு தூரத்துல இருந்து சறுக்க முடியுது பார்ப்போம். எவ்வளவு கிலோமீட்டர் போக முடியும்? 1 கிலோமீட்டரே போக முடியாது. 800 மீட்டர் வேணா போகலாம். இதுக்கு முன்னாடி 600 மீட்டர் போனல, இப்போ 800 மீட்டர் வேணா போகலாம். அதை தாண்டி பெருசெல்லாம் போக முடியாதுங்க. பாருங்க, 600 மீட்டர் தாண்டிட்டேன். ஓகே, 800 மீட்டர் வரைக்கும் போவான்னு நினைக்கிறேன். ஐயோ, 800 மீட்டரே போக மாட்டேன்னு நினைக்கிறாங்க. 800 மீட்டர் கிட்ட வரேன். ஸ்லோ ஆயிட்டாங்க, ரொம்ப ஸ்லோ ஆயிட்டாங்க, ரொம்ப ஸ்லோ ஆயிட்டேன். அதான் 800 மீட்டர் வரைக்கும் இந்த இதுல வர முடியுதுங்க. சரி, இப்போ ஸ்லைட் பண்ணுவோம். மக்களே எது பாருங்களேன், செம்மையா இருக்கு மக்களே. இது சரிக்கிட்டேன், நிறைய காசு கிடைச்சிருச்சு. ஓகே மக்களே, இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.